Welcome to Happy Learning. Let's crack NEET and JEE. Students, இன்னைக்கு சேம் 12th standard physics chapter 1 electrostaticsல ஸ்பெசிஃபிக்கலி இன்னைக்கு நம்ம டார்க் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது torque experienced by an electric dipole in uniform electric field. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டார்க்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டார்க்னா ஒன்றும் இல்லை, ரொட்டேட்டிங் எஃபெக்ட். நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் மோஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். லீனியர் மோஷன் விச் இஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னு கூட சொல்லலாம். லீனியர் ஆர் டிரான்ஸ்லேஷனல். இன்னொரு மோஷன் தான் அந்த ரொட்டேஷனல் மோஷன். இந்த ரொட்டேஷனில் வர அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு கைண்டு தான், ஒரு கைண்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம லீனியர் மோஷனில் எப்படி நம்ம லீனியர் ஸ்பீட் பற்றி பேசுகிறோம், இதில் வந்து நம்ம ஆங்குலர் ஸ்பீட் பற்றி பேசுவோம்ல, அதே மாதிரி இந்த டார்க்கில் இந்த ரொட்டேஷனல் மோஷனில் வர ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்டென்ட்டு தான் இந்த டார்க். இந்த டார்க்னா என்னென்னா, டார்க்கோட ஃபார்முலா இஸ் ஜென்ரலி ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதாவது இப்போது நான் இங்கே வந்து நான் இங்கே ஒரு நட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஒரு நட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த நட்டை நான் ஸ்பேனர் போட்டு கலட்டுறேன். வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஸ்பேனர் போட்டு கலட்டுறேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த நட்டோட பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம், அதாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக நான் என்னோடய டார்க் வந்து அதிகமாக இருக்கும். என்னோடய டார்க் அதிகமாக இருந்தால் நான் இந்த நட்டை வந்து நான் ஈஸியாக கழட்டிடலாம். ஆஸ் இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னோடய டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். என்னோடய நட்டை நான் ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இதுதான் டார்க். எந்த பவர், எவ்வளோ பவரோட அது வந்து எனக்கு அந்த ரொட்டேஷன் நடக்குது, எந்த பவரில் எனக்கு ரொட்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் அந்த டார்க். ஓகே, இப்போ நம்ம கண்டக்டருக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிறேன். அந்த எலக்ட்ரிக் டைபோல் என்ன பண்ணுறேன், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஷுட் பி யூனிஃபார்ம் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். கரெக்டாக? யூனிஃபார்ம் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போது இதான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதோட மேக்னிடியூட் எல்லாம் சேமாக இருக்குது. இதோட மேக்னிடியூட், அதாவது இதோட சைஸ் எல்லாம் சேமாக இருக்குது. சைஸ் டினோட்ஸ் மேக்னிடியூட்ஸ் அண்ட் டைரக்ஷனும் சேமாக இருக்குது. எல்லாமே ஒரே டைரக்ஷனில் போகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக் டைபோலை வைக்கிறேன். எலக்ட்ரிக் டைபோல் என்னது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கெப்ட் அட் அ டெஃபினட் டிஸ்டன்ஸ். ஓகே, நான் இங்கே வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன். கெப்ட் அட் அ டெஃபினைட் டிஸ்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதோட சென்டர் பாயிண்ட் ஓ. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேம், அதாவது ஏ, ரெண்டுமே ஏ. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். இதான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு ரேடியலி பாயிண்டிங் அவுட்வேர்ட், அதாவது எனக்கு வந்து இங்கே தான் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டோட சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கே தான் என்னோடய பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் இருந்தால் எனக்கு வெளியே போகுது. என்னோடய சார்ஜஸ் வந்து என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே போகுது. ஸோ ரேடியலி வெளியே போகிற சார்ஜஸ் எல்லாமே பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜோட சோர்ஸ்லேருந்து வருதுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்லேருந்து இந்த டைபோல் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா,
தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து இது வந்து இன்க்ளைன் ஆகிருக்கு. ஓகே, இது வரைக்கும் தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாலே நம்ம பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். இந்த யூனிட் சார்ஜ் என்னது, நான் இங்கே சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ஃபோர்ஸ் தான் வேணும். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் வேணும். இப்போ என்ன பண்ணலாம், இதை எங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு அந்த சார்ஜ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது என்னோடய ஃபோர்ஸ் டியூ டு இந்த ப்ளஸ் சார்ஜ், இந்த ப்ளஸ் சார்ஜோட ஃபோர்ஸ் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து நான் எப்படி டினோட் பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சார்ஜ் இன்ட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. சிமிலர்லி ஃபோர்ஸ் டியூ டு மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் q இன்ட்டு எலக்ட்ரிக். ஓகேவா? தெளிவாக இருக்கா? இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சுருக்கு. இப்போது எனக்கு டார்க் நான் இங்கே எழுதுவேன். டார்க் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டார்க்கை வந்து டவு சிம்பிள், அதாவது இந்த சிம்பிளை டினோட் பண்ணுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போது நம்ம இந்த இடத்துல 2 கேஸ் பார்க்கணும். இந்த கொஸ்டினுக்கு இதோட டெஃபினேஷனில், இதோட டெரிவேஷனில் 2 கேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோர்ஸ் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது 2 ஆட் பண்ணால் என்ன வருது? 0. இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸில். வென் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா என்னோடய நெட் ஃபோர்ஸ் வந்து 0. அந்த கேஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போது டார்க் கேஸ் நம்ம பார்க்கணும். ஓகேவா? டார்க் கேஸ் பார்க்குறதுக்கு இந்த டயக்ராம் நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். இந்த டயக்ராம் இப்போது எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு, ரெண்டுத்துல ஃபோர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியணும். இந்த டிஸ்டன்ஸ் நான் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இதுக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகேவா? இதுதான். நான் இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அல்லது இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ எனக்கு தெரியணும், இதோட வேல்யூ எனக்கு தெரியும். இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பிசி தெரியணும் அல்லது ஏசி தெரியணும். பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போது அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம், அதை வச்சும் போடலாம் அல்லது ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஸ் வச்சு போடலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் படி இப்போது இப்படி இருக்குது. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு டீட்டாஸ் இருக்குது, இங்கே நம்மளுக்கு டீட்டா இருக்குது. ஸோ இங்கேயும் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து ஏ, இதுவும் ஏ. ஓவராலாக இது வந்து 2a. எனக்கு இந்த வேல்யூ தெரியணும், இந்த வேல்யூ எனக்கு தெரியணும். இங்கே வந்து டீட்டா, திஸ் இஸ் டீட்டா, ரைட்? இதை நான் அங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது டீட்டான்னா இதுவும் டீட்டா. கரெக்டாக? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸாம்பிள் படி எனக்கு இது டீட்டானா இதுவும் டீட்டா. ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிட் சைடு எனக்கு தெரியணும். ஆப்போசிட் சைடு தெரியணும்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா, ரைட்? இப்போ எனக்கு ஹைப்போடென்யூஸ் எவ்வளவு? 2a. ஸோ எனக்கு ஆப்போசிட் சைடு அந்த ஓபி, இந்த பிசி இஸ் ஈக்குவல் டு 2a சைன் டீட்டா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2a சைன் டீட்டா எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சு போச்சு, இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு, 2a சைன் டீட்டா. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் டைரெக்டாக ஃபார்முலாக்கு வந்துட வேண்டியதான். டார்க் இஸ் ஈக்குவல் டு இந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க் ப்ளஸ் இந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க். ஸோ இந்த கேஸில் நான் இந்த சார்ஜோடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸான இதையும் எடுக்கணும், இந்த சார்ஜோடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸான இதையும் எடுக்கணும். ஸோ எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா ஓ இந்த பாயிண்ட்டை வந்து நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஓடி இந்த சார்ஜ், அதாவது ப்ளஸ் கியூ இ
ப்ளஸ் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் வந்து எஃப்னு எடுத்துக்கிறேன், இ அல்லது எஃப்னு எடுத்துக்கிறேன். ஓஎஃப் நெகட்டிவ் சார்ஜ் இ வெக்டார். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் தேவை, இந்த டிஸ்டன்ஸும் தேவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓவராலாக இந்த ஓடி இந்த ஓசி இதுவும் ஈக்குவல். புரியுதா? இந்த ஓஎஃப் இந்த ஓடி ரெண்டும் ஈக்குவல். ஸோ எனக்கு அது டோட்டலாக என்னத்தை தருது அப்படின்னா, எனக்கு இந்த 2a sin θ தான் தரப்போகுது. ஸோ நான் அந்த கான்செப்ட் படி அந்த 2a sin θ நான் வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்சோ எனக்கு இப்போது ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் படி பார்த்தோம்னா எனக்கு வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பேப்பர். ஸோ எனக்கு இதுவும் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இதுவும் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால நான் அந்த QEயை வந்துட்டு நான் வந்து காமன் வழி எடுத்துக்கிறேன். QE இப்போ எனக்கு இருக்கிறது என்னென்னா, OA OD ப்ளஸ் OF இது மட்டும் தான் எனக்கு இருக்குது. இது ரெண்டையும் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தபடி இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ வாட் வில் கெட் இஸ் டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை நான் அப்படியே ஈஸியாக இங்கே டினோட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 2a sin θ QE வெக்டார். கரெக்டாக? இப்போது நம்ம ஆல்ரெடி டைபோல் மொமெண்ட் பார்த்துருப்போம். டைபோல் மொமெண்ட் என்ன சொல்லியிருப்போம்? P டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2aq அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போது இந்த 2aqவை நான் இந்த Pன்னு டினோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் E sin θ. ஓகே, இப்போ இந்த sin θ இப்படி எது வந்தாலும் இட் இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அந்த P வெக்டார் கிராஸ் E வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் 2 கேஸ் இருக்குது, 2 கேசஸ். இப்போ எனக்கு மேக்ஸிமம் டார்க் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேஸ், மினிமம் டார்க் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேஸ். sin θ மேக்ஸிமம் எப்போ இருக்குன்னா, sin θ is equal to 1 when θ is equal to 90 degree. ஸோ எனக்கு sin θ மேக்ஸிமம், ஸோ டார்க் வில் பி PE மேக்ஸிமமாக இருக்கும். P வெக்டார் E வெக்டார் மேக்ஸிமமாக இருக்கும். சிமிலர்லி எனக்கு இன்னொரு கேஸில் θ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு sin 0. அந்த கேஸில் τ is equal to 0. இது என்னோட மினிமம் டார்க் கேஸ். இந்த 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த டெரிவேஷனை சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன்.